அஜ்மஈன். நெருக்கமாக உட்கார்ந்தவங்க எல்லாரும் விக்கிரகளை முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நெருங்குவாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம். அம்மா பஅத். فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب. صدق الله مولانا العظيم. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களோட அன்பு வச்ச இரக்கம் வச்சதின் காரணமாக இந்த ரமலான்ல கொஞ்ச நாள் அடைகிற சந்தர்ப்பத்தெல்லாம் நசீபாகில்ல. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில நல்ல விஷயங்களை செய்யற பாக்கியம் இருக்கே, நபிமார்கள் அல்லாஹ் கிட்ட கேட்டெடுத்த பாக்கியம். நாங்க எப்பயாவது கடைசியா எப்ப துவா கேட்டோம், நாங்க ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திலே வளமையான துவா, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي. குர்ஆன் சொல்லுது, யா அல்லாஹ் என்னையும் என்னுடைய பரம்பரைகளையும் நேரத்துக்கு முறையாக தொழக்கூடியவர்களாக ஆக்கிலின்னு துவா கேட்பாங்க ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். வளமையான துவா அவங்களோட. நாங்க வருஷத்துக்கு ஒருக்க சரி இப்படி கேட்கிறோம். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய ஆட்சியாளர், அல்ல எவ்வளவோ பெரிய பயங்கர, அதாவது ஆச்சரியப்படுற அளவுக்கு ஆட்சியை கொடுத்தான் அல்லாஹ். அவங்களோட நீட்ட ஒரு துவா குர்ஆன்ல வருது, ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய. நீண்ட துவால கேட்கிறாங்க அவங்க, வ அன் அஅமல சாலிஹன் தர்லா, நீ விரும்பக்கூடிய சாலிஹான அமல் செய்யற பாக்கியத்தை எனக்கு நசீபாக்கிறியா. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய வளமையான துவா. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எல்லாருக்கும் தெரியும், பாவத்தை உடனும் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தணும் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. சிறையில இருந்தாங்க பல வருஷம் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவங்களோட துவா, தவஃபனி முஸ்லிமன் வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். யா அல்லாஹ், நான் மௌத்தாக்குற நேரம் உன்னை சந்தோஷப்படுத்தின ஒரு உண்மையான ஒரு முஸ்லிமாக மௌத்தாக்கி. எங்களோட வாழ்க்கை இந்த துவாக்கள் வாரவே இல்லையே. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் ஓதுற பாக்கியத்தை தான் எனக்கு, zikr செய்ய பாக்கியத்தை தான் எனக்கு, நேரத்துக்கு தொழுற பாக்கியத்தை தான் எனக்கு, இப்படியெல்லாம் நாங்க கேட்கிற இல்லையே. நாங்க எப்ப கடைசியா கேட்டோம்? அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல வருது, لأن أقول سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر أحب إلي مما طلعت عليه الشمس. سبحان الله. எனக்கு ஒரு சுபஹான் அல்லாஹ் சொல்றது, ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்றது, ஒரு அல்லாஹு அக்பர் சொல்றது, ஒரு லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்றது. இந்த சூரியனுடைய வெளிச்சம் இந்த உலகத்துல என்னென்ன வஸ்துக்கள்ல படுகிறதோ அத்தனை வஸ்துக்களும் எனக்கு கிடைச்சா எவ்வளவு சந்தோஷமாகி. அது எல்லாத்தையும் விட விருப்பமானது எனக்கு ஒரு சுபஹான் அல்லாஹ் சொல்றதுக்கு அல்லா சான்ஸ் தாரு. இது சும்மா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டைம் பாஸ் சொன்ன கதைகள் இல்லை. இது சும்மா வத்தையிலே இந்த வெள்ளன காட்டிலும் இந்த பகல் நேரம் எத்தனை சொத்து செல்வங்கள்ல, எத்தனை பில்டிங்ல, எத்தனை காணி பூமியில சூரியன் வெளிச்சம் படுவது. இந்த ஊர்லீகிற இந்த சூரியன் வெளிச்சம் படுற சாமானியம் கிடைச்சாவே எப்படி உலகத்திலும் சூரியனுடைய வெளிச்சங்கள் படக்கூடிய அத்தனை வஸ்துக்களும் எனக்கு கிடைக்கிறத விருப்பமானது எனக்கு ஒரு சுபஹானல்லாஹ் சொல்ற பாக்கியம் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு நேரம் சும்மா வீணாவது. எத்தனை சுபஹானல்லாஹ் ஒரு நாளைக்கு சொல்லிப்படுது. சீதேவி சியரு ஆலாமின் நுபலா என்ற கிதாபில் வருகிறது, ஹஜ்ரத் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு இந்த நேரமும் சுபஹானல்லாஹ் 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 என்று சொல்லிக் கொண்டே இருப்பாங்க. ஒரு ஆள் கேட்டாராம், ஹஜ்ரத் நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை சுபஹானல்லாஹ் சொல்றேன்? ஹஜ்ரத் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களாம், ஒரு நாளைக்கு 1,00,000 முறை சுபஹானல்லாஹ் சொல்றேன். அல்லாஹு அக்பர். 1,00,000 சுபஹானல்லாஹ். ஹஜ்ரத் இப்னு அஸாக்கிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற பெரியார் அவங்களோட தாரீக் திமிஷ்க் என்ற கிதாபில் எழுதிக்கிறாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அதிகமாக ஹதீஸ படிப்பாங்க, படிச்சு கொடுப்பாங்க, சரியான பிஸி அவங்க. இந்த எல்லா வேலை வெட்டிகளோட ஒரு நாளைக்கு 12,000 முறை சுபஹானல்லாஹ் சொல்லுவாங்க. எங்களுக்கு இந்த அமல்கள் செய்யறது நேரம் இல்லை, டைம் இல்லை. சுனனு நசாயில வருகிறது. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய 30 நாளும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய ரஹ்மத்துடைய வாசல்களை திறந்து வச்சுக்கிறான். அல்லாஹ்வோட ரஹ்மத்துனா எங்களுக்கு என்னன்னு தெரியுமா? மூலாவது எவ்வளவு காலம் நாங்களும் நிறைய பேருக்கு அல்லாஹ் அவங்களுக்கு ரஹ்மத்து செய்யட்டும் துவா கேட்கிறதா, அர்த்தம் எனக்கு தெரியாது. அல்லாஹ்வோட ரஹ்மத் அர்த்தம் எங்களுக்கு தெரியாது. அதை கேட்டு படிக்கணும் என்ற யோசனையும் வரல எங்களுக்கு. அல்லாஹ்வோட ரஹ்மத்துன்ற இருக்கே புகாரி முஸ்லிம்ல வருகிறது ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வோட ரஹ்மத் இல்லாம உங்கள் யாருக்கும் சொர்க்கம் போயிடலாம்.
அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, உங்களுக்கும் சொர்க்கம் போவேலவா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்ட ரஹ்மத் இல்லாம? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கும் அல்லாஹ்ட ரஹ்மத் இல்லாம சொர்க்கம் போவேலாது. ஒவ்வொரு நாளும் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நூற்றுக்கணக்கான முறை அல்லாஹ்ட ரஹ்மத்தை கேட்பாங்க. பள்ளியில் போல என்ன துஆ ஓதுற? அல்லாஹும்ம ஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக், யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்துடைய வாசல்கள் எனக்கு திறந்து தந்தது. எத்தனையோ சந்தர்ப்ப துஆக்கள் எடுத்து பாருங்க, அதுல அல்லாஹ்ட ரஹ்மத்தை கேட்டிப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகையில 2 சுஜூதுக்கு இடையில உட்கார போகல என்ன துஆ ஓதுற? ரப்பி ஃபிர்லி வர்ஹம்னி ஓதுறதானே, அல்லாஹ் எனக்கு ரஹ்மத் செஞ்சிடு. இப்படி எத்தனையோ துஆக்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட ரஹ்மத்தை கேட்டிக்கிறாங்க. அல்லாஹ்ட ரஹ்மத் என்ற விரிக்க மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹீஹ் முஸ்லிம்ல வருகிறது, சொர்க்கமே அல்லாஹ்ட ரஹ்மத் தான். சொர்க்கமே அல்லாஹ்ட ரஹ்மத். எங்களுக்கு விளங்குற தமிழ்ல சொன்னா, அல்லாஹ்ட ரஹ்மத் எங்கட மேல லேசா பட்டுட்டு போனாவே எங்களுக்கு விடதான். லேசா பட்டுட்டு போனாவே எங்களுக்கு விடதான். தொலைப்போக்கல அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த காலத்துல பள்ளிவல்ல மண் தானே, உன்னுக்கு கல்லுகள் இருந்தா அது இருந்தா ஒரே இப்படி ஓரமாக்க வேணாம்ன்றாங்க. ஒரு முறை ஓரமாக்குறே பரவாயில்ல, சுஜூத் செய்யற இடத்துல கல்லுகள் ஊத்தைகள் இருந்தா ஒரே இப்படி செஞ்சு ஊத்தைகளை ஓரமாக்க வேணாம்ன்றாங்க சஹாபாக்களுக்கு. ஏன்? நீங்க அப்படி செஞ்சீங்கன்னா தொழுகிற நேரம் இறங்குற ரஹ்மத் அங்கல வைக்கிடும். இன்னும் பாருங்களே, இப்படி செய்ய போகல, ஒரு மனுஷன் சுஜூதுக்கு போகலதான் அல்லாஹ் அவ்வளவு பெரிய ரஹ்மத் இறங்குறீங்க. எங்கட நெத்தியை கொண்டு போயிட்டு தலையை கொண்டு போயிட்டு மண்ணில் வைக்க போகல, அல்லாஹ் அப்படி சந்தோஷம். அதனாலதான் ஹஜ்ரத் இப்னுல் கய்யிம் ஜௌஸியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நீங்க தலையை கொண்டு போயிட்டு மண்ணில் வைக்க போகல அல்லாஹ்ட ரஹ்மத் இறங்குறது உங்களுக்கு விளங்கினு சொன்னா, நீங்க மௌத்தா போனாலும் சுஜூத்ல இருந்து தலையை தூக்க மாட்டீங்க. அதனாலதான் சுஜூத் போகல ஊத்தைகளை ஓரமாக்கி வான வேண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வார ரஹ்மத் அப்படி அங்கல வைக்கிறது. இப்படி அல்லாஹ்ட ரஹ்மத்தை அடையிறதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு வழி செஞ்சுக்கிறாங்க. வழி சரி, அல்லாஹ்ட ரஹ்மத் எப்படி கிடைக்கும்னு சொல்லுங்க. இந்த ரமலான் மாசம் இருக்கே 30 நாளும் அல்லாஹ்ட ரஹ்மத்துடைய கதவை திறந்து வச்சுக்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்ட ரஹ்மத் எப்படி கிடைக்கும்? குர்ஆன்ல சூரத்துல் ஜாசியாத்ங்கிற சூரா, நீங்க பயான் முடிஞ்சிட்டு போய் எடுத்து பாருங்க. இதுல 30வது ஆயத்தை, ஃபஅம்மல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி ஃபயுத்கிலுஹும் ரப்புஹும் ஃபீ ரஹ்மத்திஹி ذلك هو الفوز المبين. யாருடைய வாழ்க்கையில ஈமானும் சாலிஹான நல்ல அமல்களும் இருக்கோ அவங்கள மட்டும்தான் நாங்க ரஹ்மத்துக்கு நுழைவிப்போம். எல்லாருக்கும் கிடைக்காது சான்ஸ். உலகத்துல வாழ்க்கையில அமல் இருக்கணும். அமல் என்றா சும்மா நானும் நீங்களும் செய்யற எங்கட பாஷையில சேர்ந்த பிச்சைக்கார அமல் இல்ல. சியர் ஆலாமி நுபலா ஹிலியத்துல அவுலியா என்ற கிதாபுல வருது, எங்கட முன்னோர்கள் இமாம்கள் எத்தனையோ பேர் இருந்த ஜைனுல் ஆப்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, உமர் இப்னு ஹானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, கணக்கு சொல்லி முடிக்கலாம். அவங்க வளமையாக இந்த முன்பின் சுன்னத்துவல் போக, லுஹா தொழுக போக, வித்ரு போக, அவ்வாபின் போக, தஹியத்துல் மஸ்ஜித், தஹியத்துல் வுது போக, ஒவ்வொரு நாளும் சும்மா நோமலா 1000 ரக்காத் நபில் தொழுவாங்க. 1000 ரக்காத். இன்னும் சில பெரியார்கள் இருந்து ஹஜ்ரத் அஸ்வதுன் நஹாஇ, இதே போல இன்னொரு செட்டோண்டு இருந்து ஒவ்வொரு நாளும் 700 ரக்காத் தொழுவாங்க. இன்னொரு கூட்டம் இருந்தாங்க இமாம்கள்ல, ஒவ்வொரு நாளும் 500 ரக்காத் நபில் தொழுவாங்க. ஒவ்வொரு நாளும் 100 ரக்காத் தொழுகிற அமௌண்ட்டை சொல்லி முடிக்கலாம். நாங்க இது 5 நேரத்துடைய முன்பின் சுன்னத்தை சரியா தொழுகாவே பெரிய வேலைதான். ஏனென்று அவங்களுக்கு விளங்குச்சு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடையறதுக்குரிய வழி இதுதான் என்று. ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒவ்வொரு நாளும் 1000கணக்கு திக்ர் செய்வாங்க. எத்தனை சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். சிலவங்களுக்கு இந்த தொழுகைக்கு போற சொல்ற 33 சுப்ஹானல்லாஹ் ஒட்ட வேற சுப்ஹானல்லாவே இல்ல லைஃப்ல. இன்னும் சில சீதைகளுக்கு அந்த பாக்கியமும் இல்ல. எந்த அளவுக்கு ஹதீஸ்ல வருவதுண்டா, அபூதாவுத் ஷரீஃப்ல வருகிறது, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க வலது பக்கத்துக்கு சலாம் கொடுத்து இடது பக்கத்துக்கு சலாம் கொடுக்கறதுக்கு உள்ளால சைத்தான் சைட்ல வந்து உட்கார்ந்து இந்த 33 சுப்ஹானல்லாஹ் சொல்லாம இருக்கிறதுக்கு உங்களுக்கு என்னமாவது ஒரு தேவையை நினைவு காட்டி எழுப்பாட்டி அனுப்பிடுவான்டாங்க. இந்த எலும்பி போறவன்கிட்ட கேளுங்க, என்னத்துக்கு போறேன்? சும்மா போற அவ்வளவு பொறுமதி ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்ற பாக்கியம் அவனுக்கு தெரியும் செய்தானுக்கு. அதனால இடது பக்கம் சலாம் கொடுக்கிறதோட என்ன செய்வானோ ஞாபகம் ஆகுவான். மிஸ்கால் வந்த மாதிரி சுபவுக்கு போற வந்த மிஸ்கால் சலாம் கொடுக்கிற போறதான் நினைவு வரும். அது ஷைத்தாண்ட வேலை.
சுபக்கு ஒரு மிஸ் கால் வந்துச்சுன்னா, நேற்று மிஸ் கால் வந்துச்சுன்னா அவ்வளவு நேரம் நினைவு வந்தீங்க, சலாம் கொடுத்த பிறகு அவன் நினைவு காட்டுவான். அதனால மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடையறதுக்குரிய வரி அருமை நாயகத்தை எடுத்து பாருங்க. இந்த ரமலான் வந்தேன்னு சொன்னா இந்த பொடியை இபாதத்துல கஷ்டப்படுத்திக் கொள்வாங்க, பொடிக்கு வருத்தம் வர அளவுக்கு இபாதத் செய்வாங்க. இன்னைக்கு நான் இந்த ரமலான் மாசத்தை நினைச்சு கொண்டிருக்கிற மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களை ரெஸ்ட் எடுக்கிற மாசம் தானே. திருமிதி ஷரீஃப்ல வர ஹதீஸ், தபரானில இப்னு ஹிப்பான்ல வருகிறது. நீங்க எல்லாம் கேட்கிற ஹதீஸ் தான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மிம்பர்ல ஏற போகல 3 படியிலையும் ஆமீன் ஆமீன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அது எல்லாருக்கும் தெரியுதானே, ஆமீன் என்று சொல்லிட்டே இருந்தாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம், நீங்க மிம்பர்ல எங்க ஏற போகல ஆமீன் சொல்றீங்க? அது எந்த இடம்? மஸ்ஜிது நபவி, வெள்ளிக்கிழமை நாள். சஹீஹ் முஸ்லிம்ல வருது, நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய மஸ்ஜிது நபவியில மிம்பர்ல இருந்து நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய ஊடு வரைக்கும் உள்ள இடம் சுவர்க்கத்தில் ஒரு துண்டு. அதுவும் மிம்பர்ல ஹஸ்ரத் ஏறுற நேரம், துவா கபூலாற நேரம். அந்த டைம்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொல்றாங்க. இந்த எங்களுக்கு அல்லாஹ்ட கோபம், மலக்குமாருடைய சாபம், நபிமார்ட பதுவா எல்லாம் எங்களுக்கு பெருசா பயமும் இல்லை. எங்களுக்கு யார் சார் கிடைக்கிற பேச்சு நீங்க செய்யற வேலை, அப்பா ரசூலோட பதுவா கிடைக்கிற வேலைன்னு சொல்லுங்களே, அதெல்லாம் பயம் வராது. அந்த அளவுக்கு உள்ள செத்து போயிடுச்சு, ஈமான் எல்லாம் கற்பாவி போயிடுச்சு. அப்ப நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ஏன் யா ரசூலல்லாஹ் நீங்க ஆமீன் சொன்னீங்க? இல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்குமார்ட தலைவர் வந்து 3 பதுவா செஞ்சுட்டு போனாங்க. அதுல ஒரு பதுவா தான், மன் அத்ரக ரமதான் ஃபலம் யுக்ஃபர் லஹு قبل ان ينسلخ فابعده الله. யாருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ரமலான் அடைகிற பாக்கியத்தை நசீபாக்கி அவர் நல்ல சாலிஹான அமல் செஞ்சு அல்லாஹ்வுடைய பாவம் மன்னிப்பு கிடைக்கிற அளவுக்கு அவர் ஆகிரத்துக்கு முன்னால ரமலான் முடிஞ்சிடுதோ, அல்லாஹ் அவரை அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து தூரமாக்குவானாக. சுப்ஹானல்லாஹ். இந்த ரமலான் ஆகப்பெரிய நோக்கம் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு அடையணும். அந்த சான்ஸ் கிடைக்கலாட்டி அந்த மனுஷன்ல வேலை இல்லை. சரி, இந்த ரமலான் எப்படி அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு கிடைக்கும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்கும் சொல்லுங்களே. அதுக்கும் அருமை நாயகம் வழி சொல்லி தந்திக்கிறாங்க. சஹீஹுல் புகாரில் வருகிறது, மன் காம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் உஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் இந்த ரமதானுடைய இரவு நேரத்துல நன்மையை நாடி ஈமான் உள்ள நிலைமையில இந்த ரமதானுடைய இரவுகள்ல தராவீஹ் கியாமுல் லைல் என்று தொழுகிறாரோ, அவர் வாழ்க்கையில செஞ்ச எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிக்கிறார். தராவின்றே லேசி இல்ல. ஒரு நாள் 2 நாள் மாஷா அல்லாஹ் பள்ளியெல்லாம் ஜாமுன்னு இருந்துச்சு, ஒரு 7-8 நோம்பா போகல தராவியும் பல சாவுற. ஒரு போன் எடுத்தா மாஷா அல்லாஹ் 3 நாளைக்கு 24 மணி நேரம் போன கிண்டிக்கிட்டு இவன் வர ஆசை. வாங்கின புதுசு தானே, 2 மாசம் 3 மாசமா போகல, இதை கொடுத்து இன்னொரு போன் வாங்குவோமா, பல சாவிட்டு. அதே போலதான் உடுப்பு, செருப்பு, ஊடு, வாசல் எல்லாம் போ பல சாவுற. இதே போல எங்களுக்கு 7-8 நோம்பா போக ரமலான் பல சாவுற. இந்த ஒரு தராவியோட இருக்கிறது நினைவு இல்லை. உட்றது ஒரு கூட்டமிக்கு, நினைவில்லாமங்கிற ஒரு கூட்டமிக்கிற. ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஈமான் கொண்ட நிலைமையில யார் இந்த ரமலான்ல தராவி கொள்கிறாரோ அவர் வாழ்க்கையில செஞ்சு எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தராவி எப்படி இருந்துச்சு தெரியுமா? இன்னைக்கு நாங்க நிறைய பள்ளிகள்ல அல்ல எல்லாரும் மன்னிக்கணும், இந்த ரமலான் எத்தனை ரக்காத்துன்னு சண்டை பிடிக்கிற. சவுதியில் ஒரு ஆலிமண்டு சொன்னாரு, ஆனா எந்த பள்ளியிலும் சண்டை பிடிக்கிற இல்லையா, ரமலான் எப்படி தொழணும் இல்லை, தராவை எப்படி தொழணும்னு சண்டை பிடிக்கிற இல்லையா, எத்தனை தான் சண்டை பிடிக்கிற, எப்படின்னு சண்டை பிடிக்கிற இல்ல. என் எப்படின்னு பேசினா 8 தொழுகிறோரும் இல்லை, 20 தொழுகிறோரும் இல்லை. அதுல நல்ல ஒத்துமை 2 பேரும். நாங்க 2 பேரும் எத்தனை பேசுவோம், எப்படின்னு பேசாம வாய மூடிட்டு இருந்துருவோம். சஹீஹ் முஸ்லிம்ல முஸ்னத் அஹ்மதுல வருகிறது. இதே போல திருமிதி ஷரீஃப்ல வருகிறது. ஹுஸைஃபா ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ், அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ். 2 சஹாபாக்களோட ஹதீஸ். இந்த ரமலானுடைய மாதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இரவு நேரத்துல தக்பீர கட்டினாங்க தொழுகைக்கு. நாங்க தொழுவுற ஒரவர் தானே சீரியர்கள், அந்த ஒரவரையும் 20 ரக்காத்தை உடைச்சி தொழுவுறோம். அப்போ ஒரு ரக்காத்துக்கு எத்தனை நிமிஷம் போக போகுது, அந்த 20 ரக்காத்துக்கு எத்தனை இது தூண்ல சாயிரம், கால கைய நீட்டி போடுறோம், எத்தனை ரக்காத்து மிஸ் ஆகுது. குர்ஆன் சொல்லுது, அல்லாஹ் ஒரு மனுஷனை கொடுக்கிற ஆபத்துள்ள தண்டனை என்ன தெரியுமா? இபாதத்தை பாரமாக்குது, இபாதத்துல ருசிய கலட்டி எடுக்கிறது. ஓத ஆசை இல்ல, திக்ரு செய்ய ஆசை இல்ல, குர்ஆன் எடுத்த என்னமோ ஒரு நஞ்சு போத்த கையில எடுக்கிற மாதிரி நஞ்சு போத்தல
தக்பீரை கட்டினா சுடு தண்ணிக்கு மேல நிக்கிறோம், தட தட தடன்னு தொழுதுட்டு போய்க்கிடணும். 5 நேரம் அல்லாஹ் கிட்ட உட்கார்ந்து துஆ கேட்கிறாங்க, பெரிய ஒரு பாவத்தை செய்யற மாதிரி பாரம் எங்களுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல வருகிறது, தராவீஹ் முஸ்னத் அஹ்மதுல ரமலான் என்றே வருது, தராவீஹ் என்றே வருது. தக்பீரை கட்டினாங்க, சூரத்துல் பக்கரா ஆரம்பிச்சாங்க. மௌலானா சூரத்துல் பக்கரா தானே ஒரு ஹுஸைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாங்க பின்னால தக்பீரை கேட்டுக்கொண்டு நினைச்சோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் பக்கரால ஒரு 100 ஆயத்தை ஓதிட்டு ருக்குக்கு போவாங்க. ஸல்லல்லாஹு அப்படியே ஓதிட்டு போனாங்க, அமைதியா ஓதினாங்க. சுப்ஹானல்லாஹ், அமைதியா ஓதினாங்க. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய ஆயத்துக்கள் வந்தா நிப்பாட்டி அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கேட்பாங்க. அல்லாஹ்வுடைய அஸாபுகளுடைய ஆயத்து வந்தா நிப்பாட்டி அல்லாஹ்வுடைய அஸாபிலிருந்து இருந்து பாதுகாப்பு தேடுவாங்க. எப்படி நம்ம கிராத் இந்த சஹாபி சொல்றாரு, சுப்ஹானல்லாஹ், நாங்க நினைச்ச 100 ஆயத்தை ஓதுவாங்க, முழு சூரத்துல் பக்கராவை ஓதி முடிச்சாங்க. 286 ஆயத், 2 ஜுஸு, 45 பக்கம். எங்கட குர்ஆன்ல 45 பக்கம். சரி, சூரத்துல் பக்கராவை ஓதிட்டு ருக்குக்கு போவாங்கன்னு பார்த்தா சூரா ஆல இம்ரான் ஆரம்பிச்சாங்க. அதையும் அமைதியா துஆ கேட்டு ஓதிட்டு போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முழு சூரா ஆல இம்ரானையும் ஓதி முடிச்சாங்க, 200 ஆயத். இந்த ருக்குக்கு போகல. அதுக்கு பிறகு ருக்குக்கு போவாங்கன்னு பார்த்தா சூரத்துல் நிசா ஆரம்பிச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முழு சூரா நிசாவை ஓதி முடிச்சாங்க, 176 ஆயத். இந்த 3 சூறாவுக்கும் 5 ஜுஸு, 5 ஜுஸுன்னா 105 பக்கம். அல்லாஹ் அக்பர். ஒரு ஜுஸு 20 பக்கம், 5 ஜுஸுன்னா 105 பக்கம். இந்த 105 பக்கத்தை மோதிட்டு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்குக்கு போனேன். அந்த சஹாபி சொல்றாங்க, ருக்குக்கு போயிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு நேரம் இருந்தது தெரியுமா அவங்களுக்கு? சுப்ஹான ரப்பியல் அஸீம் வபிஹம்திஹி 3 முறை சொல்லிட்டீங்கல்ல. இந்த 3 சூறாவை மோதுறதுக்கு தக்பீர்ல எவ்வளவு நேரம் இருந்தாங்களோ அவ்வளவு நேரம் ருக்குல இருந்தாங்க. நபியில தராவி என்ன ஸல்லல்லாஹு விளங்கிச்சு, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய வாசலை திறந்து வச்சிருக்கிற மாசம். இந்த வழியால தான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அடையலும். சும்மா யோசிச்சு பாருங்க. ருக்குல இருந்து சமயம் அல்லாஹ் போய் தெரிஞ்சினாங்களா? இந்த சஹாபி சொல்றாரு, ருக்குல எவ்வளவு நேரம் இருந்தாங்களோ அவ்வளவு நேரம் சமயம் அல்லாஹ் சொல்லிட்டு நின்று கொண்டிருந்தாங்க, அல்லாஹ் புகழ்ந்து கொண்டு. சுஜூதுக்கு போயிட்டு சுஜூத்ல எவ்வளவு நேரம் இருந்தாங்க தெரியுமா? ருக்குல எவ்வளவு நேரம் இருந்தாங்களோ அவ்வளவு நேரம் சுஜூத்ல இருந்தாங்க. அபூ தாவூத் ஷரீஃப்ல வருகிறது, 4 ரக்காத் தொழுது முடியறதுக்குள்ளால சஹர் நேரம் ஆயிடுச்சு. சஹாபாக்கள் சொல்றாங்க, ஹத்தா தகவ்வஃப்னல் ஃபலாஹ். ஃபலாஹ் என்ற சஹர் சாப்பாடுக்கு சொல்ற அரபுல. இன்றைக்கு எங்களுக்கு சஹர் திங்க கிடைக்குமோ என்று நாங்க பயப்படுற அளவுக்கு நபி அலைஹிஸ்ஸலாம் தராவியை நீட்டின. யோசிச்சு பாருங்களே, இன்னைக்கு இந்த ரமலான்ல நாங்க என்னத்தை விளங்கி வச்சுக்கிறோம்? முவத்தா மாலிக்ல வருது இது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் முவத்தா மாலிக் என்றது புகாரி கிதாப் வாரத்துக்கு முன்னால வந்து ஹதீஸ் கிதாப். புகாரி வாரத்துக்கு முன்னால புகாரி ஷரீஃப் இடத்துல முவத்தா மாலிக் தான் இருந்துச்சு. நீங்க புகாரி வாரத்துக்கு முன்னால வந்து எல்லா இமாம்களும் முவத்தா மாலிக தான் எடுக்கிறாங்க. ஹதீஸ் கிதாப் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதீஸ் கிதாப். நீங்க விளங்கலோனுமே அதுதான் நான் சொல்றேன். அந்த கிதாப்ல வருவது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல மஸ்ஜிது நபவியில தராவியா தொழுகைக்கு உபை இப்னு காப் ரலியல்லாஹு அன்ஹு இமாம் ஆக்கின. உபை இப்னு காப் ரலியல்லாஹு அன்ஹு இமாம் ஆக்கின. அந்த காலத்துல சஹாபாக்கள் தராவியத்துல வரப்போக்கல கையில அசா எடுத்துட்டு வருவாங்க, கம்பு. ஏன் கம்பு எடுத்துட்டு வருவாங்க? يعتمدون على العصي من طول قيام الامام. இமாம் அந்த அளவுக்கு தராவிய நீட்டுவாரு, கால் கை வருத்தம் வந்தா கொஞ்சம் அசாவா ஒன்று குடிச்சுக்கிட்டு சஹாபாக்கள் நிற்பாங்க. சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்கள் உட்கார்றல்ல கீழே. நாங்க இன்னைக்கு சும்மா சின்ன தூக்கம் மஸ்திருந்தாலும் புத்தகத்தில் உட்கார்ந்து தான் தொழுவுற. தூக்கம் மஸ்திருந்தாலும் புத்தகத்தில் உட்கார்ந்து தான் தொழுவுற. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே ஹதீஸ்ல வருவது அசாவா ஊண்டி கொண்டிருப்பாங்க. அப்போ இமாம் இழுப்பாரு தராவீஹ. கானு லா யன்ஸரிஃபூன இல்லா ஃபீ அவாயிலில் ஃபஜ்ர். ஃபஜ்ர் பாங்க சொல்ல அண்ணா இன்னா நீங்க போகலாம், தராவிய முடிச்சிட்டு சார் சாப்பாடு திங்க வீட்டுக்கு போவாங்க சஹாபாக்கள். அல்லாஹ் அக்பர். மொத்த வாழ்க்கை வருவது ஹதீஸ் எடுத்து பாருங்க. இப்ப எங்கட முன்னோர்கள் அல்லாஹ்வோட ரஹ்மத்தை அடையறதுக்கு எடுத்த கவனம், எடுத்த முயற்சி. எங்கட தராவிய ஒரவர் தராவியில நாங்க ஃபெயிலு. எல்லாரும் இல்ல, அல்லாஹ் சில சீதவிகளை வச்சுதான் அல்லாஹ் அவங்களுக்கு ரஹ்மத்து செய்யட்டும்.
ரமலான் என்ற மேலான அல்லாஹ்வின் நிலையை அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அடைகிற மாசம். அதே போல என்ன 3வது 10ல வருகிற லைலத்துல் கத்ருடைய இரவு மிஸ் பண்ணிடாதீங்க சீரியவிகள். புகாரி ஷரீஃப்ல வருகிறது, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி சஹீஹ் முஸ்லிம்ல வருது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, எங்க நபி அலைஹிஸ்ஸலாம் சும்மா காலத்திலே கால் வீங்க காட்டி இபாதத் செய்றவங்க. கடைசி 10 வந்தா ஏனைய காலங்கள்ல செய்யாதது கடைசி 10ல இபாதத் செய்வாங்க. அஹியல் லைல குல்லஹு சஹீஹ் முஸ்லிம்ல வருது. கடைசி 10 வந்தா நைட்டுக்கு தூங்குற இல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏதோ ஒரு இபாதத்துல தான் இருப்பாங்க. வஅன்கத அஹ்லஹு கொண்டாட்டிமாரன் தூங்கிட மாட்டாங்க. இப்னு மாஜால வருது, ரமலான் வாரத்துக்கு முன்னாலே சஹாபாக்கள் எல்லாம் கூப்பிட்டு சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வார ரமலானிக்கு தானே ரமலான்ட கடைசி 10ல ஒரு ராவி ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க. அந்த ராவ் எப்படி ராவ் தெரியுமா? 1000 மாசத்தை விட சிறந்தது. 1000 மாசம் என்றாவே 80 வருஷம். ஒரு மனுஷன் ஆயுள் காலம் 80 வருஷம் வாழ்றது கொடோ. அப்ப ஒரு மனுஷன் 80 வருஷம் வாழ்ந்து பிறந்தத்திலிருந்து கபருக்கு போக காட்டி இபாதத்தை செஞ்சா எவ்வளவு செய்வாரு? அந்த ஒரு நைட்ல கிடைக்கும். அது சும்மா யோசிச்சு பாருங்களே. சொல்லிட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க? மன் ஹுரிமா ஃபகத் ஹுரிமல் கைர குல்லஹு. யாருக்கு இந்த லைலத்துல் கத்ர் மிஸ் ஆகுதோ அவரோட வாழ்க்கையில எல்லா நலவும் அவருக்கு மிஸ் ஆகுது. இதை சொல்லிட்டு ஒரு பயங்கரமான வார்த்தைன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா யுஹ்ரமு கைரஹா இல்லா மஹ்ரூம். அல்லாஹ் யார அவர் பிறக்க போக்கல, உம்மோட வௌத்தலிக்க போகல, ரூஹ் ஊதின நேரம் ஒரு மலக்கு வந்து 4 விஷயத்தை முடிவு செய்யறதானே. ஒரு மனுஷனுக்கும் வயசு, ஆம்பளையா பொம்பளையா, அவருடைய ரிஸ்கி, இவர் நரகமா சுரக்கமா என்று 4 விஷயத்தை தலையில எழுதிட்டு வைக்கிறாரு மலக்கு. அவன் நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ் யார தாயில வயிற்றுல ஈக்க போக்கல, இவர் எந்த ரஹமத்துக்கு தகுதி இல்லாதவர் அப்படின்னு யார முடிவு செஞ்சுக்கிறானோ அவங்களுக்கு மட்டும்தான் லைலத்துல் கத்ர் கிடைக்காதுன்னு சொன்னாங்க. சரிதானே? 1 நிமிஷம் 2 நிமிஷம் 5 நிமிஷம் 10 நிமிஷம்டா பரவாயில்ல, லைலத்துல் கத்ர் மிஸ் ஆகுறப்ப ஒரு நியாயம் ஈகி 10 நாளை தந்து இந்த 10 நாள்ல ஏதோ ஒரு நாள்ல சத்தியமா லைலத்துல் கத்ர் இருக்குன்னு சொல்லியும் ஒரு மனுஷனுக்கு மிஸ் ஆகுறா பாக்கியம் இல்லாதவர் தானே. பாக்கியம் இல்லாதவர் தானே சீதேவிகள். 5-10 நிமிஷத்துல லைலத்துல் கத்ர் வந்துட்டு போயிடும். இந்த புறவாரமாய் அந்த கண்டத்தோட போயிட்டு இருந்தா பரவாயில்ல, மிஸ் ஆகுறப்ப ஒரு நியாயம் வந்து ஈகி 10 நாளை தந்து 10 நாள்ல ஏதோ ஒரு ராவ் சத்தியமா லைலத்துல் கத்ர் இருக்குன்னு சொல்லி தந்து மிஸ் ஆகுறா பாக்கியம் இல்லாதவர் தானே. இதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி 10 வந்தா மனுஷனோட தொடர்பு இல்ல. பள்ளியில ஏத்திகாஃப் இருப்பாங்க, ஏத்திகாஃப் இருந்தாலும் மஸ்ஜித்ல சின்ன ஒரு ரூமை செஞ்சு கொள்வாங்க, அந்த ரூமுக்கு தான் இருப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 5 நேரம் தொலை மட்டும்தான் வெளியே வருவாங்க, யாரோட பேசுற இல்ல. இந்த கவலையான செய்தி என்ன தெரியுமா? அந்த 2-3 அவர் பெருநாள் கொண்டாடுறதுக்கு, பெருநாள் முழு நாளும் கொண்டாடுற இல்லை, லுஹருக்கு வந்தா பெருநாள்ட கூத்து முடிஞ்சு அந்த 1 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் கொண்டாடுற பெருநாளைக்கு முழு கடைசி 10 நாங்க உடுப்பு தேடி நாசமாக்குறையா பஜார் வழிய. இன்னும் கவலையான செய்தி என்ன தெரியும்? நேற்று அமதநாத் இந்த பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா மெச்சிருந்து எத்தனையோ பேருக்கு தராவி இல்ல, இஷா இல்ல. எத்தனையோ பேருக்கு தராவி இஷா இல்ல சீதேவிகள். அதால எங்களுக்கு என்ன லாபம் கிடைக்குதுன்னு சொல்லுங்களே. இந்த வியாபாரிகளுக்குன்னா தராவிட என்ன கலர்ந்தே தெரியா. ஒரு அவருக்கு கடைய மூடியலாம், ஒரு அவருக்கு என்ன வியாபாரத்தை வந்து கிழிக்க போறோம் சகோதரர்களே. 1 மணித்தியாருக்கு கடைய மூடியலவா? அசில்ல பார்த்தா எங்க சஹாபாக்கள் இமாம்கள் 11 மாசம் தான் ஜொப் செய்யற, ரமலான்ல ஜொப் செய்யற இல்ல. அது இபாதத்துக்குரிய மாசம். இமாம்கள் மதரசால பாடமே நடத்துறல்ல, ஹதீஸே எழுதுறல்ல, குர்ஆனுக்கு இபாதத்தை கொடுக்கிற மாதம். எங்கட எந்த இமாம்களும் ரமலான்ல வியாபாரம் செய்யறல்ல. சரி செய்யுங்க செய்தீர்கள், அந்த தராவிட டைமுக்காக மூடிட்டு வாங்கலே அப்பா. அப்படி இஃப்தார திறந்துட்டு செஞ்சுட்டு உட்கார்ந்தா கடையில விடிய விடிய கடையில தான். சிலவங்க பொஸ்வார வேலை செய்யறவங்களை அனுப்புற இல்ல, வேலை செய்யறாங்கள அனுப்புற இல்ல, கடையை மூடிட்டு எல்லாரும் வந்தா எவ்வளவு பரக்கத்தாய்க்கும் செய்தீர்கள். நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னா அவங்களுக்கு லைலத்துல் கத்ர் கிடைக்கலாட்டி லைஃப்ல ஒரு நலவும் கிடைக்காது. அப்ப அந்த கடையால லாபம் வருமா? அந்த கடையால பரக்கத்து வருமா? இந்த ஜீனங்களுக்கு இந்த இபாதத்தெல்லாம் பாரமாவிக்குன்னு சொல்லுங்களே. அவ கடைசி 10 என்றது முக்கியம் செய்வீர்கள்.
புகாரி ஷரீஃபில் வருது, மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் லைலத்துல் கத்ருடைய இரவுல நின்று தொழுகிறாரோ, லைலத்துல் கத்ருடைய இரவுனா கடைசி 10, யார் நின்று தொழுகிறாரோ அவர் வாழ்க்கையில செஞ்ச எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிக்கிறான். இன்னைக்கு இஃப்தார் செய்யறதுக்கு எத்தனை பேருக்கு கிடைக்குமோ தெரியாது, எத்தனை பேரு தலையில எல்லாம் மௌத்தெழுதி வச்சுக்கான தெரியாது, எத்தனை பேருக்கு 10 நோம்பு கிடைச்சிச்சு, 9 கிடைச்சிச்சு, 8 கிடைச்சிச்சு, சிலவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. எங்களோட முன்னோர்கள் தபரானி ஷரீஃப்ல அவர்கள் ரஜபுடைய மாசம் வந்தாவே துவாவை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அல்லாஹ் ரஜப் வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்துட்டாய், ரஜப்லயும் ஷாபான்லயும் பரக்கத்து செஞ்சு ரமலான் அடைகிற பாக்கியத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். காலத்துல பொறுமதி விளங்குச்சு. தபரானி ஷரீஃப்ல வருகிறது, அருமை நாயகத்துடைய காலத்துல 2 காபிர்கள் ஒரே நாள் இஸ்லாத்துக்கு வந்தாங்கப்பா, ஒரே நாள் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அதுல ஒருத்தர் யுத்தத்துக்கு போயிட்டு ஷஹீதாகி மௌத்தா போனார், பொறுமதியான மௌத்தது. அடுத்தவர் அந்த 2 பேர்ல 2வது ஆள், இவர் மௌத்தாகி 1 வருஷத்துக்கு பிறகு சும்மா வீட்டுல நோயாளியாகி மௌத்தா போனாரு. தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபிக்கு ஒரு கனவு வழங்கிச்சு. அந்த கனவுல இந்த 2 பேரும் சொர்க்க வாசல் நிற்காங்க. இஸ்லாத்துக்கு வந்த 2 பேர் மௌத்தா போய் 2 பேரும் சொர்க்க வாசல் நிற்காங்க. மலக்கு வந்து 1 வருஷத்துக்கு பிறகு வீட்டுல மௌத்தா போனார் தானே, அவரை தான் முதலாவது சொர்க்கத்துக்கு எடுத்தாங்க. ஷஹீதா மௌத்தா போனார் முதலாவது, அவரை 2வது சொர்க்கத்துக்கு எடுத்தாங்க. இந்த சஹாபிக்கு ஒரு யோசனை கனவுலே, ஷஹீது தானே முதலாவது சொர்க்கம் போகணும். வெள்ளனா காட்டுல எழும்பி சுபவுக்கு போறோம், மதீனா வாசிகள் எல்லாருக்கிட்ட இந்த கனவு சொல்றாரு அந்த சஹாபி. பாருங்களே புதினமாயிச்சு, நான் நினைச்சேன் ஷஹீத் தான் முதலாவது சொர்க்கம் போவாரு. இந்த வீட்டுல 1 வருஷத்துக்கு போறோம் மௌத்தா போனவரை தான் முதலாவது சொர்க்கம் போனேன் இப்படின்னு அந்த சஹாபி எல்லாருக்கிட்டையும் இந்த கதையை சொல்றாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அந்த சஹாபியோட கனவு கேள்விப்பட்டிருச்சு. சஹாபாக்களை கூப்பிட்டு சொன்னாங்க, நபி அலைஹிஸ்ஸலாம் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல தோற, அந்த 2வது மௌத்தா போனவர் ஏன் தெரியுமா முதலாவது சொர்க்கத்துக்கு போன, அந்த 2வது மௌத்தா போனவருக்கு ஒரு ரமலான் கூட கிடைச்சிச்சு. சரிதானே, அவருக்கு ஒரு ரமலான் கூட கிடைச்சிச்சு. 6100 ரக்காத் அவர் இந்த 1 வருஷத்துக்குள்ள எக்ஸ்ட்ரா தொழுகிக்காரு. அதனால அவர் முதலாவது சொர்க்கம் போனாரு. ஹஜ்ரத் இப்னுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கபர் வாசிகள் எல்லாரும் வெச்சு, கபர்ல மௌத்தா போயிருக்காங்களே அவங்க எல்லாரும் வெச்சு, அல்லாஹ் உங்களுக்கு என்னப்பா ஆசைன்னு கேட்டான். கபர் வாசிகள் எல்லாரும் சொல்லுவாங்களே, யா அல்லாஹ் இந்த ரமலான்ல 30 நாளைக்கு தானே, 30 நாளும் வானா யா அல்லாஹ் உசுர தந்து ரமலான்ல 1 நாளை கழிச்சுட்டு வரதுக்கு பாக்கியதான், அது 1 நாள் போதும் எங்களுக்கு அமல் செய்யறது. 30 நாளும் வானா யா அல்லாஹ் இந்த ரமலான்ல 1 நாள் இந்த உலகத்துல அமல் செஞ்சு கழிச்சுட்டு வர்றதுக்கு எனக்கு கபர் வந்து வெளியே அனுப்பு. இந்த ரமலான் வந்து இன்னும் போன் ஓரமாகலையே, கையில இருந்து போன் ஓரமாகலையே. கேட்டா தேவையானதை தான் பாக்குறோம். ஆகிரத்துல கேட்டா என்னப்பா தேவையானதை தானே பாக்குறோம், தலைய போட்டு பார்த்தா என்ன எலியும் பூனையும் விளையாடுறத பாக்குறாரு யூடியூப்ல. இது தேவையானதா? பேமெண்ட் வியாபாரில இருந்து ஆபீசர் வரைக்கும் போன்ல, கையில போன் தான் செய்தியல். இன்னைக்கு விரலுக்கும் பாரம் இல்லாம எத்தனையோ சிக்கர் மெஷின் வந்து எத்தனை லட்சம் சிக்கரை செய்யலும் சொல்லுங்க பாப்போம். இதுக்கு அல்லாஹ்வுடைய தௌஃபீக் தேவை, அல்லாஹ்வுடைய இரக்கம் தேவை. 3 குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதுனீங்கன்னு சொன்னா ஒரு குர்ஆன் ஓதின நன்மை. குல் ஹுவல்லாஹு பாடம் இல்லாத யார் இருக்கிற சொல்லுங்க பாப்போம். ஃபாத்திஹா பாடம் இல்லாட்டும் குல் ஹுவல்லாஹு எல்லாருக்கும் பாடமா தான் இருக்கு. 6 குல் ஹுவல்லாஹு ஓதுனா சுப்ஹானல்லாஹ் 2 குர்ஆன் ஓதின நன்மை. 9 ஓதினா 3 குர்ஆன் ஓதின நன்மை. 9 வீட்டுல வேலை செஞ்சு கொண்டு ஓதேலவா குல் ஹுவல்லாஹு? எங்களுக்கு கடையில் இருந்து கொண்டு ஓதேலாவா? 10 குல் ஹுவல்லாஹு ஓதினால் 3 குர்ஆன் ஓதின நன்மையும் கிடைக்கும், சுவர்க்கத்துல ஒரு மாளிகையும் கிடைக்கும். திருமதியில வருது ஹதீஸ், எங்களுக்கு சுவர்க்கத்துல மாளிகை அது இதெல்லாம் எங்களுக்கு ஆசை இல்ல. ஏன் தெரியும் ஆசை இல்ல? எங்களுக்கு இன்னும் சொர்க்கம்னா என்னன்னு தெரியா? எங்களுக்கு சொர்க்கம்னா என்னன்னு தெரியும் சொல்லுங்க பாப்போம். எங்களுக்கு மண்டையில் இருக்கிற சொர்க்கம் என்ன தெரியுமா? நல்ல நினைச்சதை திங்கலும் நினைச்சதை குடிக்கலும். அல்லாஹ்வும் ரசூலும் சொர்க்கத்தை பத்தி சொல்லி என்னன்னு பாருங்க. அல்லாஹு அக்பர். உள்ளதெல்லாம் கொடுத்து சொர்க்கத்தை அடைய பார்ப்போம் நாங்க. நரகம் எங்களுக்கு என்ன தெரியும்? நரகத்துல நெருப்பிக்கு அல்லாஹ் போட்டு சொல்லுவா, இவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு நாள் இந்த தராவில் எத்தனை 100 ஆயத்து ஓதப்படுது நரகத்தை பத்தி, அதை கொஞ்சம் விளங்கி பாருங்க. உங்களுக்கு தூக்கம் போவாது, உங்களுக்கு தூக்கம் போவாது. சஹாபாக்களுக்கு நரகத்தை பத்தி ஆயத்தை கேட்டா நோயாளி ஆகுவாங்க. சரிதானே?
கடையில எல்லாம் லொஸ்டாவின நோயாளி ஆகுறதானே, நாங்க ஹார்ட் அட்டாக் வருது, அது வருது, இது வருது. இந்த வெள்ளத்துல எத்தனை பேருக்கு அடுத்த வண்ட கடை அழிஞ்சு போனதை பார்த்து எத்தனை பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து, சொந்த கடையும் இல்லை. இதுவரைக்கும் பொடிக்கு நோய் வாரண்டா சஹாபாக்களுக்கு நரகத்தை பத்தி கேவல நோயாளி ஆகுவாங்க. சில சஹாபாக்கள் பெட்ல தூங்காம திரண்டிப்பாங்க. புள்ள இருக்கிறதா என்ன அவன் தூங்கலையா, என்ன அவன் தூங்கலையா? பாப்பா செல்வார், இல்லம்மா இப்பதான் ஒரு ஆயத்தை போதின நரகத்தை பத்தி வந்துச்சு, அதை யோசிச்சு தூக்கம் வருவதில்லை. அப்ப 10 குல்ஹு அல்லாஹ் ஓதினா சொர்க்கத்துல ஒரு மாளிகை சீதேவிகள், ஒரு மாளிகை. ஃபத்ஹுல் பாரி என்ற கிதாபுல வருது, சில சஹாபாக்கள் சுன்னத்துவல் தொலைப்போக்களை ஒரு ரக்காத்துல 100 முறை குல்ஹு அல்லாஹ் ஓதுவாங்க. ரெண்டா ரக்காத்துல இன்னும் ஒரு 200 குல்ஹு அல்லாஹ். எங்களுக்கு ஏதாவது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடையணும்னு தெரியாது, சும்மா டைமை வேஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ப ஆட்களோட நிலைமையை நான் உங்களுக்கு சொல்லவா? நானும் நீங்களும் மௌத்தாவி அறவரையில மறந்துடுறாதான் இருக்கிறேன், அப்படியே இல்லையா? இன்னைக்கு ஆட்களோட மைண்ட் செட் எல்லாம் வேற. ஒரு மையத்தூட்ல சரி அலுவலகத்தை ஆக்கியல்மா, இப்ப அலுவலகத்துக்கு ஆள் இல்ல. இன்னைக்கு ஆட்களோட மூளையெல்லாம் வேற லைன்ல தான் வேலை செய்யுது. எவ்வளவு முக்கியமான ஆட்கள் எல்லாம் எங்களோட இருந்து மௌத்தா போயிட்டு எங்களுக்கு நினைவு வருவதா? அப்ப நானும் நீங்களும் மௌத்தா போனா இந்த சமூகம் எங்களை நினைச்சுக்கொண்டு அழுந்து கொண்டு துவா செஞ்சு கொண்டிருக்க போறாங்க. அதனால ஒரு பெரியார் சொல்றாரு, நீங்க மௌத்தா போனதுக்கு போறோம், உங்களை சுத்தி ஈக்கிறவங்க எவ்வளவு வேகமாக உங்களை மறப்பாங்கன்றத நீங்க விளங்கினீங்கடா, யாருக்காகவே உங்களோட வாழ்க்கையை வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. எங்களோட ஈந்து மௌத்தா போன ஆக்களை வச்சு நீங்க பாருங்க, நாங்க எவ்வளவு சுருக்க மறந்துட்டோம் அவங்களை. இதே மாதிரி எனக்கும் அவங்களுக்கு நடக்க போகுது. மண்ணை போட்டத்தோட சமூகம் மறந்துடும். இன்றைக்கு எப்படி காலம் என்றா, கூட்டாளி மாதிரி பெட் எடுத்துக்கொண்டு கிரவுண்டுக்கு போறாங்க. ஒரு கூட்டாளிட மையத்து செய்தி வருவது. கூட்டாளி மாதிரில என்ன தெரியுமா சொன்ன, கிரிக்கெட் விளையாட இந்த நாளும் கிடைக்குமா, மையத்துக்கு சொன்னீங்க போயிட்டு கோலையில எல்லாம் கிரவுண்டுக்கு தான் போனேன், கூட்டாளிட்ட மையத்துக்கு போகல. இப்ப மௌத்தா போயிட்டு வருஷ கணக்காவது நான் கூட்டாளிட்ட மையத்துக்கு போகல. இன்னும் அது கொஞ்ச நேரமாக மறந்துடும் ஆட்களுக்கு. அப்படித்தான் இந்த மூளை இன்னைக்கு பலவி. இன்னைக்கு ஆட்களுக்கு டென்ஷன். அதனால மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களை கபர முன்னுக்கு வைங்க. அக்ஸரு திக்ர ஆதிமில் லஸ்ஸாத், திருமிதி ஷரீஃப்ல வருகிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உங்களோட இன்பங்களை உடைச்சி வீசக்கூடிய மௌத்தை பத்தி அதிகமா பேசுங்க. அப்பதான் அமல் செய்யறதுக்கு ஆசை வரும் செய்வீர்கள். அப்பதான் ஒரு சுபஹானோட பொறுமை உங்களுக்கு விளங்கும். அதுல முக்கியமா இந்த ரமலானுடைய மாதம் நேர காலத்தை வீணாக்காதீங்க. அடுத்த இந்த ரமலான்ல ஆக முக்கியமான அமல் குர்ஆன் ஓதுறது. புகாரி ஷரீஃப்ல வருது, ஒவ்வொரு நாளும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்துக்கு இறங்கி ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு குர்ஆன் ஓதி காட்டுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு குர்ஆன் ஓதி காட்டுவாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு குர்ஆனை முடிப்பாங்க. இதை வச்சு உலமாக்கள் சொல்றாங்க, இந்த ரமலான்ல ஒரு குர்ஆனை கேட்கணும், ஒரு குர்ஆனை ஓதி முடிக்கணும், ரெண்டும் நடக்கணும். இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதுறத ஃபுல்லா கேட்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஓதி காட்டுவாங்க. எங்களுக்கு 30 நாளும் தராவியா தொழுதா 30 திவசம் கேட்கிற பாக்கியம் கிடைக்கும். மிச்சமில்ல, ஒரு ரமலான்ல ஒரு குர்ஆன் முடிக்கிறவா? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி 60 குர்ஆன் முடிப்பாங்களாம். அதெல்லாம் மேலும் நம்பலாம் இருந்துச்சு. கொழும்பு பெரிய பள்ளிக்கு போனா எல்லா பிள்ளைகளும் ரமலான்ல 60 குர்ஆன் முடிக்கிறோம். ஒரு நாளைக்கு 2 குர்ஆன். குர்ஆன் என்று பரக்கத். நீங்க டைமை கொடுத்து பாருங்க, உங்களுக்கு நினைச்சா ஒரு நாளைக்கு 3 குர்ஆனும் ஓதையிலும். பலவில்லையே குர்ஆனோட டைமை பாஸ் பண்ணி பலவில்லையே. நாங்க மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு இந்த ரமலான்ல ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸு ஓதையிலவா? ஒரு ஜுஸுல 20 பக்கம். நீங்க 5 நேர தொழுகைக்கு பின்னால 4 பக்கத்தை ஓதினாலே லேசா இஷாவோட ஒரு ஜுஸை முடிச்சிடலும். 4 பக்கம்னா 2 கால். நாங்க போனுக்கு கொடுக்குற டைமை பார்த்தா காரு துப்பிகள் வேணும். அந்த ஒரு தொழுகைக்கு போற எங்களுக்கு 2 கால் ஓதையலாட்டி சும்மா லேசா ரமலான் இல்லாத காலத்துல ஒரு நாளைக்கு லேசா ஓதி முடிக்கலும். கலாம் கொடுக்கத்தோட ஒரு மூலையில் உட்கார்ந்து 2 கால் ஓதுங்களை 4 பக்கம், ஒரு ஜுஸுக்கு 20 பக்கம், 5 நேரத்துல ஒரு குர்ஆனை ஒரு ஜுஸு ஓதி முடிக்கலும். லேசு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இதத்தான் எங்கட முன்னோர்கள் ஹிஸ்பு உண்டு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் ரசூலுல்லாஹ் செஞ்ச வேலை ஹிஸ்பு. இது இன்றைக்கு என்ன செய்ய, பள்ளியில் ஸ்பெஷ் போர்டெல்லாம் 2-3 சின்ன பிள்ளைகளை வச்சுக்கொண்டு பெட்டிஸை கொடுத்துக்கொண்டு ஹிஸ்பா நடத்தி அனுப்புறாங்க. சின்ன பிள்ளைகளை வச்சுக்கொண்டு செய்யற வேலையில் இது முழு ஊர் ஆக்களும் உட்கார்ந்து ஓத வேண்டிய அமல் ஹிஸ்புன்றது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச அமல் இது. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்கள் குர்ஆனுக்குரிய மாதம்.
குர்ஆன் இறக்கின மாதம். லவ்ஹுல் மஹ்பூபில இருந்து எங்கட கண்ணுக்கு விளங்குற இந்த கீழ் வானத்துக்கு அல்லாஹ் இந்த ரமலானுடைய லைலத்துல் கத்ர்ல 30 ஜுஸே இறக்கினான். அந்த கீழ் வானத்துல இருந்து தான் 23 வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா நபி அலைஹிஸ்ஸலாத்து குர்ஆன் இறங்கி முடிஞ்சிச்சு. குர்ஆனுக்குரிய மாதம். அதிகமா குர்ஆன் ஓதுவாங்க சஹாபாக்கள், இமாம்கள். குர்ஆனுக்கு தான் முக்கியத்துவம் இந்த ரமலான்ல. இந்த 10-11 நோன்பை பிடிச்சி இன்னும் ஒரு பக்கம் மோதாத எத்தனையோ சீதேவிகள் ஈகிற. இதனால மேலான அல்லாஹ்வின் அடியார்கள் குர்ஆன் ஓதுறதுக்கு நேரத்தை ஒதுக்குங்க. அடுத்தது ஆக முக்கியமான அமல் இந்த ரமலான்ல சதகா. புகாரி ஷரீஃப்ல வருது, இந்த ரமலான் வந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமாக வீசக்கூடிய காத்தை விட வேகமா சதகா செய்வாங்க. சதக்காண்ட வீக்கிய சீதேவிகள் பாருங்க, திர்மிதி ஷரீஃப்ல வருகிறது, அருமை நாயகம் ஒரு கால நேரத்தை சொல்லி அதுக்கு ஒரு அமல சொன்னா அந்த நேரத்தை அந்த அமல செய்யறதுதான் சிறந்தது. நீங்க சலாம் கொடுத்ததுக்கு போறோம் 30 ஜுஸ் ஓதுறதை விட அந்த 33 சுப்ஹானல்லாஹ் சொல்றதுதான் சிறந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்துக்கு அந்த அமல தான் சொல்லுறாங்க. திர்மிதி ஷரீஃப்ல வருது, சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் நாங்க சதக்கா கொடுக்கணும், எந்த காலம் சதக்கா கொடுக்கறதுக்கு சிறந்த காலம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சதகத்துன் ஃபீ ரமலான், ரமலான் மாசத்துல கொடுக்கிற சதக்கா. இது அப்படி நன்மை கிடைக்கும், அந்த சதக்காவுக்கு எஃபெக்டும் வேற. அதனாலதான் வேகமாக வீசக்கூடிய காத்தை விட வேகமா ஸல்லல்லாஹு இந்த ரமலான சதக்கா கொடுப்பாங்க. சதக்கான என்ன தெரியுமா? ஒரு சஹாபி இருந்தார், உல்பத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. சஹாபாக்களுக்கு அமல் இருந்த ஆசையை பாருங்களே. ஏன்னா நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன், அமல் தான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடையறதுக்குரிய வாசல். இந்த சஹாபி சதக்கா பத்தி இந்த சிறப்பெல்லாம் கேட்டு அந்த சஹாபிக்கு சதக்கா செய்யறதுக்கு ஒரு ஈச்சப்பழம் கூட கையில இல்லை. எவ்வளவு கஷ்டமான சஹாபி ஆகி. ஹஜ்ரத் அபூ நுஐம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரோட மாரிஃபத்து ஸஹாபா என்ற கிதாபில் இந்த சம்பவத்தை சொல்றாங்க. வந்து சஹாபி வீட்டுல உட்கார்ந்து கொண்டு அல்லாஹ்வோட பேசுறாரு, யா அல்லாஹ் உன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதக்கா பத்தி எல்லாம் சொல்றாங்க, எனக்கு கொடுக்கறது ஒன்றும் இல்லை யா அல்லாஹ், எனக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் என்ன தெரியுமா செய்யறேன் யா அல்லாஹ், இந்த உலகத்துல யார் யாரெல்லாம் என்ன மானத்தை வாங்கிக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் எனக்கு அநியாயம் செஞ்சுக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் என்ன முழுவதுக்கு பின்னால் என்ன பத்தி புறம் பேசிக்கிறாங்களோ, இவங்க எல்லாரும் நான் மன்னிச்சுட்டேன், இதை நீ சதக்காவா ஏற்றுக்கோ. வேற கொடுக்கறது ஒண்ணும் இல்ல. சதக்கா என்றது அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது தானே. ஒரு மனுஷனை மன்னிக்கிறத விட பெரிய ஹெல்ப் ஈக்கா? சுப்ஹானல்லாஹ். அடுத்த நாள் சுபஹ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை கூப்பிட்டு வாரத்துக்கு ஒருத்தர் அனுப்பினாங்க. அந்த சஹாபி வந்தாரு, உல்பத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபியை பார்த்து சொன்னாங்க, குபிலத் ஸதகத்துகல் பாரிஹா, நீங்க நேத்து ராவு செஞ்ச சதக்காவை அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டான், அல்லாஹ் ஏற்றுக்கொண்டுட்டான். அல்லாஹு அக்பர். இது ஒரு சஹாபாக்கள். இன்னொரு சஹாபாக்களை கூட்டம் கொண்டிருந்து 7 ஆட்கள். அவங்க இப்ப என்ன செஞ்சாங்க, அவளும் கொடுக்கணும். என்ன சார் இப்ப சதகா? ஹஜ்ரத் அபூ மஸ்ஊத் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல வருது. இந்த சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, வாங்க எல்லாரும் போய் பஜாருக்கு போயிட்டு வெளனையிலிருந்து அந்தி வர காட்டிலும் நாட்டாம மூட்டை தூக்கி நாட்டாம வேலை செஞ்சாங்க. சுப்ஹானல்லாஹ். யஹூதிகளோட தோட்டத்துல ஈச்சப்பழம் மரத்தோட தண்ணியை ஊற்றினாங்க. என்ன சம்பாதிச்சு விட்டுட்டு போகல, அந்தி நேரம் போகல அந்த யஹூதிகள் ஒரு படி ஈச்சப்பழம் ஒரு படி மாவை சம்பளமா கொடுப்பாங்க. அதான் அந்த சஹாபாக்கள் சதக்கா செஞ்சுட்டு போய்க்கிடுவாங்க. இந்த சஹாபி சொல்றாரு, எங்களுக்கு வேறொரு எதிர்பார்ப்பும் வீக்கல்ல. ரசூலுல்லாஹ் சதக்கா பத்தி சொன்னாங்க, சிறப்ப சொன்னாங்க. அவரோட வெள்ளனையிலிருந்து அந்தி மட்டும் நாட்டாம வேலை செஞ்சு மூட்டையை தூக்கி அதுல கிடைக்கிற சம்பளத்தை சதக்கா கொடுத்துட்டு போறேன்டா, அதுல கிடைக்கிற சதக்கா சம்பளத்தை கொடுத்துட்டு போறேன்டா. நாங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு கறியும் ஃப்ரிட்ஜ் ஆகி, கல்லாரி ஃப்ரிட்ஜ் கறியும் ஃப்ரிட்ஜ் ஆகி கலெக்டர் ஆகி போறோம். பருப்பு இறைச்சி ஆனமெல்லாம் அதுவும் ஃப்ரிட்ஜ் ஆகி, ஃப்ரீசர்ல வச்சு அதுவும் ஃப்ரிட்ஜ் ஆகி கலெக்டர் அதுக்கு போறாங்க. ஃப்ரிட்ஜோட சேர்த்து அதையும் வீசணும். வந்து சஹாபி சொல்றாரு, இன்னைக்கு நாட்டாம வேலை செஞ்சு மூட்டை தூக்கி சதக்கா செஞ்ச ஒவ்வொரு சஹாபாக்களும் நல்லா பெரிய கோடீஸ்வரர்கள் அழைச்சிக்கிறாங்க. சதக்கான்ற லேசு இல்லை. எல்லாரும் மௌத்தாவுற நேரம் அல்லாஹ்கிட்ட சதக்காக தான் டைம் கேட்போம். சதக்காக பொறுமதியானது. எங்கட பெரியார்கள் என்ன செய்வாங்க, முந்தி இருந்தவங்க வீட்டுல இருக்கிற ஒரு வெங்காயத்தை சரி எடுத்துட்டு போய் சதக்கா கொடுப்பாங்க. அந்த ரமலான் ஆக முக்கியம் சதக்காவுடைய அமல். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அதோட முக்கியமான அமல் இந்த ரமலான் துஆ. திர்மிதி ஷரீஃப்ல வருகிறது, ஒரு நோம்பாளியாக இருக்கிற காலம் எல்லாம் துஆவெல்லாம் கபூல் செய்யறான். இஃப்தாருடைய நேரம் துஆ கபூல் ஆகுது. என்ன சீதேவிகள் நாங்க இந்த ரமலான்ல துஆவுக்கு என்னத்த நேரம் இருக்குன்னு சொல்லுங்களே. தபரானி ஷரீஃப்ல வருது, சஹாபாக்கள்
சூரத்துல் பக்கராவை ஓதுறதுக்கு எவ்வளவு நேரம் போகுமோ அவ்வளவு நேரம் துவாக்கு டைம் கொடுப்பாங்க. சூரத்துல் பக்கரா தனி உட்கார்ந்து பாருங்களே. இந்த ரமலான்ல நோன்பாளியாக இருந்து எதை கேட்டாலும் நல்லா தருவான். பாவத்தை கேட்காமிக்கிற காலம் இல்ல, பாவத்தை கேட்டா தர மாட்டான். இந்த ரமலான்ல நாங்க எவ்வளவு துவாக்கு டைம் கொடுக்கிறோம். அதுவும் குறிப்பா இஃப்தாருடைய நேரம் துவா கேட்கிற பழக்கம் இல்லாம போயிடுச்சு. திருமிதி ஷரீஃப்ல வருகிறது, துவா கேட்காதவர்களோட அல்லாஹ் கோபப்படுறான். நீங்க என்ன அமல பெரட்டினாலும் அல்லாஹ் கிட்ட எங்கட பிச்சைக்கார தனத்தை சொல்ல இல்லாட்டி நானும் நீங்க சரியில்லை. அல்லாஹ் கிட்ட அல்லாஹ் எங்களோட கோபப்படுறான். இந்த ரமலான் துவாவுடைய மாதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவாவெல்லாம் எடுத்து பாருங்க. இந்த ரமலான்ல துவாக்கு நேரத்தை கொடுங்க. இந்த இஃப்தார் டைம்ல அங்கே நீங்க குசினில வேற வேற வேலைகளை செஞ்சு கொண்டிருக்காதீங்க. ஆக பொறுமதியான நேரம். ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கோறேன். சஹீஹ் முஸ்லிம்ல வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல ஒரு காஃபிர் ஒன்று இருந்தார். மஜ்தி இப்னு அம்ரினில் ஜுஹானி என்ற அந்த காஃபிர்ல பேர். கொல்லாத ஆள் அவன். அவனோட நபி அலைஹி ஸலாம் யுத்தத்துக்கு ஆல்ரெடி போறாங்க. போற நேரம் அந்த காலத்துல சஹாபாக்களுக்கு கொஞ்சம் வாகனம் கொஞ்சம் கட்டுப்பாடு. 5 சஹாபாக்களுக்கு ஒரு வாகனம், ஒரு ஒட்டகம், 6 சஹாபாக்களுக்கு ஒரு ஒட்டகம் இனி கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு. அப்படின்னு என்ன 5 பேருக்கு ஒரு ஒட்டகம் என்ன, ஒத்தர் ஏறி போவார், மற்ற 4 பேர் நடந்து போகணும். அவர் கொஞ்ச நேரத்தில் இறங்குவார், அதுக்கு இன்னொருத்தர் ஏறுவாரு. அந்த வெயில்ல சூட்ல சஹாபாக்கள் போறாங்க. ஒரு அன்சாரி சஹாபி ஒட்டகத்துல ஏறுற டைம் வந்துருச்சு. அவர் ஒட்டகத்துல ஏறுறா தெரியுதான், ஒட்டகத்தை உட்கார வைக்கணும், அதுக்கு போற ஏறணும், அதுக்கு போற என்னமா சொல்லி ஒட்டகத்தை எழுப்பாட்டணும். இந்த சஹாபி ஒட்டகத்தை உட்கார வச்சு ஏறினாரு. இந்த வெயில்ல சூட்ல பசி நேரம் ஒட்டகத்தை எழுப்பாட்ட ஒட்டகம் எழும்பல்ல. சஹாபி கோபம் வைத்திருச்சு. அந்த ஒட்டகத்தை பார்த்து சொன்னாரு, லஅனக்கல்லா, அல்லாஹ்வுடைய சாபம் உனக்கு உண்டாகட்டும், நீ நாசமா போயிட்டார் ஒட்டாது. அப்ப இந்த பதுவா சத்தம் நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு காதே கேட்டுச்சு. நல்லா கேளுங்க இந்த ஹதீஸ. எங்களை நபி அலைஹிஸ்ஸலாம் சும்மா நடு ரோட்ல பிச்சைக்காரனை விட்டுட்டு போவல்ல. எனக்கு உங்களுக்கு பாக்குறது கேட்கறதுக்கு நேரம் இல்லை, அவ்வளவுதான். அப்ப நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு இந்த பதுவா கேட்டுருச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, மன் ஹாதல்லா இன் பையரஹு, யாரு பொட்டாத்துக்கு பதுவா செஞ்சவர்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் சரியான உள்ளம் சுத்தமானவங்க, ஒளிச்சு மறைக்கிறல்ல அவங்க. இந்த சஹாபி சொன்னார், நான் தான் பதுவா செஞ்சேன் யா ரசூலல்லாஹ். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னாங்க, இன்ஸில் அன்ஹு லா தஸ்ஹபுனா பிமல்ஊனி, முதலாவது அந்த ஒட்டகத்திலிருந்து கீழே இறங்குங்க. நீங்க சொன்ன மாதிரி இந்த ஒட்டகத்துக்கு அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கிருச்சு. ஒட்டகத்தை எடுத்து எங்களோட வராதீங்க. என்ற சாபம் பட்ட அதை எடுத்து எங்களுக்கு வந்து எங்களுக்கும் ஆபத்து தான். அது அந்த ஒட்டகத்தை எல்லாம் விட்டுடுவேன். அந்த சஹாபி ஒட்டகத்தை விட்டாரு. 5 பேர்ட வாகனம் காலி, 5 பேர்ட வாகனம் விடுத்த. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சஹாபாக்களும் கூப்பிட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க. ஸ்ரீதேவி, என்ன பள்ளிவால இந்த பாடத்தை நடத்துங்க. ஹதீஸ்ல கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சது ஒரு 25 நேரம், இப்படி நேரம் 25 நேரம் எனக்கு தெரிஞ்சது, கூடைக்கும் அல்லாஹு ஆலம் 25 நேரம் இங்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து அந்த நேரத்துல தான் சொன்னாங்க, லா ததுஉ அலா அன்ஃபுசிக்கும் வலா ததுஉ அலா அவுலாதிக்கும் வலா ததுஉ அலா ஹதமிக்கும் வலா ததுஉ அலா அம்வாலிக்கும் லா துவாஃபிகு மினல்லாஹி சாஅத நைலின் ஃபீஹா அகா ஃபயுஸ்தஜாப லக்கும். கண்ட நேரத்துல நீங்க உங்களுக்கு ஏசி கொள்ளாதீங்க. நாங்க பாக்குறோம்லே, நான் இந்த நாள் இப்படிதான், எனக்கு எந்த ஒன்றுமே சரிவார இல்ல. கண்ட நேரத்துல உங்களுக்கு ஏசி கொள்ளாதீங்க. கண்ட நேரத்துல உங்களோட புள்ளைகளுக்கு ஏசாதீங்க. கண்ட நேரத்துல உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்களுக்கு ஏசாதீங்க. கண்ட நேரத்துல உங்களோட சொத்து செல்வங்களுக்கு ஏசாதீங்க. எங்கட கடாண்ட எந்த நாளும் காஞ்சி தான், எங்கட வியாபாரம் சரிவார இல்ல. கண்ட நேரத்துல ஏசாதீங்க. எந்த அல்லாஹ்க்கு சில நேரங்கள் இருக்கு, நீங்க வாயால எதை சொல்றீங்களோ அல்லாஹ் அதை ஏற்று கொண்டுடுவான். இந்த சஹாபி ஒட்டகத்துக்கு பதுவா செஞ்ச நேரம் அந்த நேரம் தான். நான் ஏன் சொல்ல வாரேன்டா, சஹீஹுல் புகாரி முஸ்லிம்ல வருகிறது, இந்த ரமலான் மாசம் இருக்கு, இந்த ரமலான் புற கண்டு ஷவ்வால்ட புற காண காட்டு 30 நாளும் இருக்கு, அந்த நேரம் தான். என்ன நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இதா ஜாஅ ரமலான் ஃபுத்திஹத் ஃபீஹி அப்வாபுஸ் ஸமா, இந்த ரமலான் மாசத்துல அல்லாஹ் வானத்துடைய கதவெல்லாம் திறந்து வைக்கிறான்னா மீனிங் அதுதான். வானத்துடைய கதவு இந்த 30 நாள் எனி டைம் திறந்துதான் வச்சுக்கிற நேரம் பொறுமதியானது. அதனால சஹாபாக்கள் நபி அலைஹிஸ்ஸலாம் முன்னோர்கள் இந்த ரமலான்ல ஒரு செகண்ட் கூட வீணாக மாட்டாங்க. ஒரு செகண்ட் சஹாபாக்கள் இந்த விஷயத்துல சரியான பயந்த. இந்த ஹதீஸோட தொடர்பு நான் சொல்றேன். சஹீஹ் முஸ்லிம்ல வருகிறது, எங்களுக்கு தான் அந்த நேர காலங்கள் தெரியாது மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா ஹதீஸ். உம்மு சலமா இருக்கிறாங்களே, நபி அலைஹிஸ்ஸலாத்தை கல்யாணம் முடிக்க முடிஞ்சு அபூ சலமா என்ற ஒரு சஹாபில பொண்டாட்டி. அவங்க 2 பேரும் சரியான சந்தோஷமா வாழ்ற மாப்பிள்ள பொண்டாட்டி.
அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தா போயிட்டாங்க. அப்ப இந்த சஹாபி பொம்பளை உம்மு சலமாவுக்கு ஒரு சப்ஜெக்ட் ஒன்று நினைவு வருது. என்ன சப்ஜெக்ட் என்றா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க, இதா ஹதர்துமுல் மரீத அவில் மய்யித ஃபகூலு கைரன் ஃபஇன்னல் மலாயிகத யுஅமினூன அலா மா தகூலூன். எங்கற நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்லிக்கிறாங்க, நோயாளி கிட்ட போனாலோ இல்லாட்டி மையத்து வீட்டுக்கு போனாலோ நல்ல விஷயத்தை தவிர வேற எதையும் பேசாதீங்க. ஏன்னா நோயாளிக்கு முன்னுக்கும் மையத்து வீட்டுல எதை பேசுறீங்களோ அதை கபூலாக சொல்லி மலக்குமார் ஆமீன் சொல்லுவாங்க. நபி அலைஹிஸ்ஸலாம் நோயாளி கிட்ட போயிட்டு கவனமா தான் பேசுறேன். நாங்க நோயாளி கிட்ட போயிட்டு அப்படி இல்லை, பௌரு வழியா கொஞ்சம் பார்த்துக்கோங்க, கேன்சரோ தெரியாது, கேன்சர் இல்லாட்டி கேன்சர் தான் வரும். நோயாளி கிட்ட எப்படி பேசணும்னு நபி அலைஹிஸ்ஸலாம் படிச்சு தந்தீங்கிற. மையத்தோடுக்கு போயிட்டு அல்லாஹ் பாவம் வாப்பா மவுத்து இதுக்கு போய் இந்த புள்ளையெல்லாம் ரோட்டுக்கு தான் இறங்கணும், அனாதை ஆகணும் அப்படி பேசாதீங்க. நாங்க சொல்லித்தான் புள்ளையில ரோட்டுக்கு இறக்கிக்கிற. அப்ப நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, மையத்தோட்லையும் நோயாளிக்கு முன்னே எதை பேசுறீங்களோ அது கபூல் ஆகிறதுக்கு மலக்குமார் ஆமீன் சொல்றாங்க. இந்த பொம்பளைய பாருங்க, மாப்பிள மவுத்து அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு ஜனாசாவுக்கு வீட்டுல இந்த பொம்பளைக்கு அந்த கவலையில் அவ்வளவு பெரிய பிரச்சனையில இந்த ஹதீஸ் தான் எனக்கு வருது. அப்படியே நபி அலைஹிஸ்ஸலாம் இப்படி சொல்லிக்கிறாங்களேன்னு மையத்தை வச்சுட்டு அப்படியே வந்தாங்க. நபி அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்கு வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் தூஃபி அபூ சலமா, யா ரசூலல்லாஹ் என்ன மாப்பிள மவுத்து அபூ சலமா, நீங்க தான் சொல்லிக்கிறீங்க மையத்துக்கு முன்னுக்கும் நோயாளிகிட்ட நல்லத பேச சொல்லி. மாதா அகூல், இறக்கமுள்ள மாப்பிள்ள மௌத்தா போனா நான் இந்த வாயால் என்னத்தெல்லாம் உழம்புவேன் யார சொல்லலாம். அதனால இந்த மாப்பிள்ளையோட ஜனாசா பார்த்து நான் என்னத்தை சொல்லணும். சும்மா யோசிச்சு பாருங்களே, என்னத்தை சொல்லணும். நபி அலைஹிஸ்ஸலாம் படிச்சு கொடுத்தாங்க, அல்லாஹும்ம ஃபிர்லி வலஹு வஅகிப்னி மின்ஹு உக்பா ஹஸனா. இதோடு தெரியுங்க, என்னையும் என்ன மாப்பிள்ளையை மன்னிச்சுடு, நான் மிஸ்ஸாவினத்தை விட சிறந்ததை தந்துடியா அல்லாஹ். மிஸ்ஸாவினத்தால வாழ்க்கையில கவலைப்பட்டு கொண்டிருக்க கூடாது, யோசிச்சு யோசிச்சு கவலைப்பட்டு கொண்டிருக்க கூடாது. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அந்த துஆட பரக்கத் என் கணவர் அபூ சலமாவை விட சிறந்த மனிதர் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கணவன் ஆகிட்டான். லேசி இல்ல நேரம் காலம் என்றது. சஹாபாக்கள் இது சரியான கண்ணும் கருத்துமா இருந்த ஒரு சம்பவம் அவளுக்கு சொன்னேன்னா, இது இப்ப ரமலான்ல 30 நாளும் அப்படிப்பட்ட நேரம் சீதேவிகள் துஆல கலிங்க, ஜிக்ர்ல கலிங்க, இஸ்திக்ஃபார்ல கலிங்க, தௌபால கலிங்க, அமலிபாத்ல கலிங்க, எல்லாம் வாழ்க்கையில வெளிச்சத்தை உண்டாக்குவா. மிஞ்சின காலங்களை பிரயோசனமா கலிங்க எல்லாம் நியத்து வச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் உண்மையை